கோவில்பட்டி அருகே உள்ள கயத்தாரில் தேசிய நெடுஞ்சாலையில் சோலார் மின்விளக்கு கம்பம் சாலையில் நடுவில் இருந்த தடுப்புகளில் மோதி அரசு பேருந்து விபத்துக்குள்ளானது. மதுரையில் இருந்து இன்று காலை நெல்லைக்கு அரசு பேருந்து ஒன்று 52 பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்றுள்ளது. பேருந்தினை மதுரையைச் சேர்ந்த ஜெயபாண்டி என்பவர் ஓட்டி சென்றுள்ளார். பேருந்து கயத்தார் சாலைப்புதூர் சுங்கச்சாவடியை தாண்டி சென்று கொண்டிருந்த போது கயத்தாறு கழுகுமலை சந்திப்பில் இருந்த சோலார் மின்விளக்கு கம்பத்தில் மோதியது மட்டுமின்றி சாலையின் நடுவில் இருந்த தடுப்புகளை தூக்கி எரிந்து நின்றது. பேருந்து மோதிய வேகத்தில் சோலார் மின்விளக்கு கம்பம் கீழே விழுந்து சேதமடைந்தது மட்டுமின்றி பேருந்தின் முன்பக்கம் இருந்த வீல் 2 டயருடன் தனியாக பிரிந்து சென்றது குறிப்பிடத்தக்கது. பேருந்தில் முன்பக்க கண்ணாடி முற்றிலுமாக சேதமடைந்தது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக பேருந்தில் பயணித்த ஒரே ஒரு மூதாட்டிக்கு மட்டும் லேசான காயம் ஏற்பட்டது. மற்ற பயணிகள் எவ்வித பாதிப்பும் இல்லாமல் தப்பித்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இது குறித்து தகவல் கிடைத்ததும் கயத்தார் போலீசார் விரைந்து வந்து விபத்தாகி நின்ற அரசு பேருந்து அங்கிருந்து கிரேன் உதவி மூலமாக அப்புறப்படுத்தினர். மேலும் வழக்கு பதிவு செய்து விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.